மறுத்து பின்வாங்கும் பாஜக அதிமுக காரணம் என்ன? திமுகவின் மேல் உள்ள பயமா? அரசியல் பிரபலங்களின் மாஃபியாவாக செயல்படும் உறவினர்கள் போட்டியில் ஈடுபடாமல் அடுத்த பிரச்சாரத்திற்கு தயாராகிறதா எதிர்க்கட்சிகள்? விஜய் பெரியாருக்கு எதிராக சீமானின் கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்காததற்கு இப்படி ஒரு காரணமா? என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். ஈரோடு இடைத்தேர்தலை அதிமுக முதல்ல புறக்கணிச்சாங்க, அதுக்கப்புறம் தேமுதிக புறக்கணிச்சாங்க. இடையில நாங்க கூட்டணியில சேர்ந்து போட்டியிடுவதா சொன்ன பாஜக கூட தற்போது ஈரோடு இடைத்தேர்தல்ல இருந்து புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியும் கூட புறக்கணிக்கிறதா கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினர் இன்னும் சொல்லலைங்கிறது தான் ஆச்சரியம். திமுக அரசுக்கு எதிராக எவ்வளவோ அதிருப்திகள் இருக்கு மக்களுக்கு. மக்கள் எல்லாம் எப்பொழுது ஆட்சி மாறும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இரவும் பகலும் பேசிட்டு இருந்தவங்க, ஆனா தற்போது இடைத்தேர்தல்னு வரும்போது, அதாவது மக்களை நேரடியா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது ஏன் களத்துல இறங்க மாட்டாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதிலிருந்து பூட்டிய வீட்டுக்கு முன்னாடி குரல் எழுப்புறது மாதிரி, ஆள் இல்லாத போது பேசுறது, தேர்தல்னு வந்தோன்னு பின்வாங்கிறதுங்கிற மாதிரியான கேள்விகள் தான் மக்கள் மனதில் ஆழமா பதிந்திருக்கும் அப்படிங்கிறத கட்சிகள் மறந்துடுறாங்க போல. ஆனா தேர்தலை புறக்கணிச்ச சிலர் இதற்கான ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்காங்க. அதோட காரணம் என்ன தெரியுமா? திமுக ஒரு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அரசியல் துஷ்பிரயோகம் செஞ்சு எப்படியாவது இடைத்தேர்தலில் வென்றுடுவாங்க, அதனால தான் நாங்க இதை புறக்கணிக்கிறோன்னு சொல்றது தான். அப்போ தேர்தல் ஆணையம் தூங்குதா? இல்ல தேர்தல் ஆணையம் என்ன திமுகவோட கீழே இருக்கா, இல்ல மாநிலத்தோட கீழே இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் கூட வரிசை கட்டி நிக்குதுன்னே சொல்லலாம். ஹரியானா தேர்தல் நடத்தின அதே தேர்தல் ஆணையம் தான் ஈரோடு இடைத்தேர்தலையும் நடத்துறாங்க. மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் இடைத்தேர்தல் நடத்தின அதே தேர்தல் ஆணையம் தான் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நடத்துறாங்க. அப்போ அந்த மாநிலங்கள்ல எல்லாம் நடைபெற தேர்தல்கள்ல ஆளும் கட்சியை கைப்பற்றி ஆளுங்கட்சி தான் இதற்கான வேலைகளை செய்தா அதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையா இருக்கா? சீமான பற்றி பேசும்போது சிலர் ஆழ்மன வக்கரங்களை பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி நாம என்ன செய்யறோமோ அதே தான் எதிரில் இருக்கிறவங்களும் செய்வாங்கங்கிற நினைப்புல இருந்துதான் அவங்க அதை பேசுறாங்கங்கிற எண்ணமும் வருது. அனைத்து நேரங்கள்லையும் ஆளும் கட்சியினாலதான் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறது தவறு. சில இடங்கள்ல எதிர்கட்சிகள் இடைத்தேர்தல்ல முக்கியமான தருணங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பா ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல அப்போ ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக இருந்த பொழுது கூட டிடிவி தினகரன் கிட்ட இருந்து 2 முறை சின்னம் பறிக்கப்பட்டும் தனி சின்னத்துல போட்டுக்கிட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. திமுக கூட இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதிமுக பாஜகன்னு இருவரும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னா இறுதியில சுயேட்சை மற்றும் திமுகன்னு இருக்கும், இல்லைன்னா அண்ணா போஸ்டா இருக்கலாம். ஆனா நாம் தமிழர் உறுதியா போட்டியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட நேரடியா போட்டியிடுற ஒரே கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கும். தேர்தலை புறக்கணிக்கிற கட்சிகள் அவங்களுக்காக வரப்படுற ஓட்டு நாம் தமிழருக்கு வரும்னு நினைச்சு செயல்படுறாங்களா, இல்ல இது ஒரு பரிசோதனையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற கணிப்பும் இருக்கு. எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் ஒன்றா சேரும் பொழுது வாக்குகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பும் உலாவுறது தான். சீமான் வெளிப்படையா தன்னை சங்கின்னு அறிவிச்சவர், கேள்வி கேட்டா சக தோழர் தான் பாஜகன்னு குறிப்பிட்டவர். ரஜினிகாந்த் அசிங்கமா பேசிட்டு சுடுகாட்டுல கூட இடம் இருக்கு படுத்துக்கோன்னு பேசிட்டு அதற்கு பிறகு ரஜினிகாந்த் நேரில் சென்று சந்திக்க தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? கூடவே ஒரு RSS சேர்ந்தவரும் சீமான ரஜினிகாந்த் கிட்ட அழைச்சிட்டு போனாருங்கிற செய்தியும் வந்தது. ஒரு செய்தியை அவங்க வெளியில சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க ஒண்ணுதான்னு. பாஜகவுக்கு வாக்களிக்க கூடியவங்க இதுவரை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இவர் சேர்ந்துகிட்ட பேசுறாரா, இல்ல இரும்பு கரம் கொண்டு அனைவரையும் அழைக்கிறாரா? எதிர்காலத்துல நாங்க ஒன்னாதான் இருக்க போறோங்கிறத மறைமுகமா நாங்க ஒண்ணுன்னு வெளிப்படுத்துறாரான்னு தெரியல. சீமான் கடந்த காலங்கள்ல ஒரு திராவிட கட்சியை ஒழிக்கிறதுக்காக இன்னொரு திராவிட கட்சியோட கூட்டணி வைப்பேன்னு பிரச்சாரம் செஞ்சவர்.
இப்போ ஏதோ யாருக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லலைங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை காட்டிக்கிறாரு. நாளைக்கு அவர் திமுகவை ஒழிக்கிறதுக்காக நான் பாஜக கூட கூட்டணிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்ல வாய்ப்பு கூட அதிகம் இருக்கு. ரஜினியை சந்திச்சதுக்கு அப்புறம் வெளிப்படையா சீமான் கிட்ட சில மாற்றங்கள் ஏற்பட்டது. பாஜகவுக்கான புல்வெட்டியாதான் சீமான் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்கிறதும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுது. பெரியார் எதிர்ப்பு அரசியல்னு பேசிட்டு இவர் உண்மையிலேயே பெரியாருக்கு மக்கள் மத்தியில ஆதரவு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அவர் பிறந்த மண்ணாகிய ஈரோட்டில் பெரியாருடைய கொள்ளுப்பேரவன் இறந்து பெரியாருடைய பேரன் போட்டியிட்டு அவரும் இறந்து தற்போது நடக்கிற போட்டியிட்டு ஜெயிச்சு காட்டணும். பெரியார் இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. பெரியார் மண்ணில் போட்டியிட கூட முடியலைன்னா பெரியாரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற கேள்விதான் எழுது. அப்பொழுது பெரியார் எதிர்ப்புங்கிறது பாஜகவிற்கு சீமான் நேரடியா அடியாள் வேலை பார்க்கறது தானே குறிப்பிட முடியும். இன்னொருவர் பனையூரை விட்டு வெளியவே வரல. அவரோட இலக்கு 2026ன்னு சொல்லிட்டு வராரு. இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, இதுல பங்கேற்கிறதுல விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றாரு. இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கு வாய்ப்பு அள்ளி கொடுத்துட்டு 2026ல் மட்டும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து திமுகவுக்கு எதிராக எப்படி நிற்க முடியும்? இதை மக்கள் நம்புவாங்களா? தமிழ்நாடு முழுவதும் 26 இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்றுச்சு. இதுல எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் ராமலிங்கம் 750 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறதா செய்தி வெளியாச்சு. 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புனா அப்போ வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற பெரிய கேள்வியும் எழுந்தது. இது அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்ச பணிகள் மூலமா ஈட்டிய வருவாயா இல்லை அவரோட உறவினர் தனியாக தொழில் செஞ்ச வருமானமா அப்படிங்கிறது தெரியல. அவரோட ரியல் எஸ்டேட் அவரோட தொழிலாகவும் இருந்திருக்கு. 10 கோடி ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு அது போக பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கான ஆவணங்களும் சிக்கியிருக்கான். வரி ஏய்ப்பு செய்வதற்கான சொத்துக்கள் பறிமுதல் செய்வதுங்கிறது கடைசி கட்டமா விசாரணைக்கு பிறகு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். ஆனா ஆரம்ப ஆய்விலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறது அனைத்து கணக்கிலேயே வரவில்லாத கணக்குகள் தான் அப்படிங்கிறதும் கணக்குல வராத எந்த இதற்கும் வரிகள் செய்யவில்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. எடப்பாடிக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா என்பது அவர் எந்தெந்த காலத்துல எந்தெந்த தொழில் செய்தாருங்கிற குறித்த தகவல் எடுத்தா மட்டும்தான் தெரிய வரும். இதே போல யாரோ ஒரு நபர் யாரோ ஒருத்தர் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாருங்கிறது அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்கன்னு சொல்ல முடியும் போது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் உறவினர் வீட்டில் நடந்த ரைடுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த வருமான வரித்துறையின் சோதனையில சிக்கிய ஆவணங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாத நிலையில தள்ளப்பட்டிருக்காரு. இது ஒரு குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சிங்கிறதுக்கு கீழே இதுவும் வருமா அப்படின்னு எடப்பாடி நோக்கியே கேள்வி எழுது. சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சு, சட்டத்தை ஒழுங்கா பராமரிக்கல, காவல்துறை சரியா செயல்படல என்பதெல்லாம் தொடர்ந்து பேசிய ஒருவர் எப்படி அவரோட பக்கத்திலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வழி செய்ய முடியும்? இவர் மட்டும் கிடையாது. அண்ணாமலையோட அக்காவோட கணவர் அண்ணாமலையார் என்று பழனியில ஒரு செங்கல் சூளையில பார்ட்னரா இருக்காரு. அவரோட பார்ட்னரா இருக்க இன்னொருத்தர் செந்தில்குமார்ங்கிற நபர். அந்த நபர் தீவிரமா வட்டி தொழில் செய்யற நபரா இருக்காரு. அந்த வட்டிக்கு பயன்படுத்தப்படுற பணம் கூட கருப்பு பணமா இருக்கலான்னு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தப்பட்டுச்சு. அதே காலகட்டத்தில் தான் அண்ணாமலையும் சாட்டையால அடைச்சிக்கிறதும் வெறும் காலால நடக்கிறதும் செருப்பு தூக்கி காட்டினதுன்னு நிறைய விஷயங்களை செஞ்சாரு. இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இந்த பதவி வெறும் வெங்காயம்னு குறிப்பிட்டதும் குறிப்பா தன்னைத்தானே கோபமா காட்டிக்கிட்டதும் இதே காலகட்டத்தில் நடந்ததுதான். அப்போ அனைத்து பக்கமும் அரசியல் பிரபலங்கள் ஒவ்வொருவரோட பின்னாடியும் யாரோ ஒரு உறவினர் இருந்து பெரிய மாஃபியா மாதிரி செயல்படுறாங்கிறது வெளிச்சமான உண்மையா தெரியுது. இந்த செயல்கள் அரசியல் விமர்சனத்துக்குள்ள வரும் பொழுது இது எல்லாம் திமுகங்கிற பெயருக்குள்ள இருந்தா மட்டும்தான் குற்றம். இந்த காரணங்கள் போதும் திமுக மாட்டிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு, சட்டத்தை மதிக்காதவங்க, குடும்ப ஆட்சி செய்யறவங்க, ஊழல் செய்யறவங்க, குடும்பமா கொள்ளை அடிக்கிறாங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தவங்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க மற்ற கட்சிகள். தற்பொழுது கூவத்தூர்ல பெஞ்சுக்கு நடுவில் புகுந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமினோ மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வருது. திடீர்னு குறுக்கு ரயில் ஏறி வந்து அண்ணாமலை இவ்வளவு பெரிய பிம்பத்தை உருவாக்கி இருக்காருங்கிற விமர்சனமும் இவங்களுக்கு வந்த விமர்சனம் தான். இந்த விமர்சனம் மற்றும் இவங்களுக்கு பொருந்தாதா என்ன? இதற்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் அமைதியா இதெல்லாம் கடந்துட்டு
ஒருபுறம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி நடத்துகிற கல்லூரியில் மாணவிகளுக்கு தொல்லை கொடுக்கறாங்க, ஒரு மாணவி கழிவறையில இருந்து கண்டெடுக்கப்படுறாங்க. இது குறித்து போராட்டம் செய்த மாணவர் ஒருவர் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படுறாரு. இது குறித்து வழக்கு போடப்பட்டிருக்கு. படிக்க முடியாத நிலைமைக்கும் தள்ளப்பட்டு வெளியிலிருந்து பயிற்றுட்டு வராரு. இது குறித்து புகார் தெரிவிக்க சென்ற ஒரு மாணவி ஒருவர் வீட்டுக்கு போய் மிரட்டலும் விடுக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பின்னால நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் மறைச்சிட்டு எதிரில் இருக்க கட்சியினர் நல்லவர்களா என்ற கேள்வியை மட்டும் முன்வைக்கிறது ஏன்? அதிமுகவோ பாஜகவோ மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க. ஆனா விஜய் மக்களோட எந்தவித நேரடி தொடர்புலையும் இல்லாத ஒருத்தர், விரும்பாத ஒருத்தரும் கூட. அதே மாதிரி மக்களை சந்திக்கும் பொழுது கூட்டம் வந்துரும்னு சொல்ற இவரை விட பெரிய நடிகர் தான் எம்ஜிஆர். அவரே தெருவில் நடந்து மக்களை நேரடியா சந்தித்து தான் ஓட்டு கேட்டாரு. அடுத்தபடியா ஜெயலலிதா அம்மையார் வெறும் பரப்புரைக்காகவே ஒவ்வொரு ஊரா சென்று 230 தொகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிச்சிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் வராத நெருக்கடி உங்களுக்கு வருதா? மக்களிடமே எந்த முறை எனக்கு வாக்களிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், இந்த முறை எனக்கு நீங்க வாய்ப்பு தர வேண்டாம், எனக்கு வாக்கு அளிக்க வேண்டாம் என்று குறிப்பிடுவது மாதிரி இந்த எலெக்ஷன்ல நான் நிற்க மாட்டேன், அடுத்த எலெக்ஷன் தான்னு சொல்றத மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? கொள்கை தலைவர்னு பெரியார சொன்னீங்களே, பெரியார் ஒருத்தர் தப்பா பேசும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் உங்களுக்கு வரவில்லையா? அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களாங்கிற கேள்விகளும் வலம் வந்துட்டு தான் இருக்கு. விஜய் ஏன் அமைதியா இருக்காரு? அதோட காரணம் என்னன்னா, சீமானுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சா இவருக்கு சில குளறுபடிகள் வரும்னதான். சீமான் பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதியை இழுத்து பேச ஆரம்பிச்ச ஒருத்தர்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஜாதி உறவு முறையை குறிப்பிட்டு தான் உறவு முறையை வச்சு சீமான் பேசுவாரு. மருத்துவர் ராமதாச கூட மருத்துவரையா அப்பான்னு தான் சொல்லுவாரு. இது சொல்றதற்கு காரணம் அவர் பெயர் பின்னாடி இருக்கிற ஜாதி. முத்துராமலிங்க தேவர் அவர்களை தாத்தான்னு குறிப்பிடுவாரு. அதற்கும் காரணம் அவர் பெயருக்கு பின்னாடி இருக்க ஜாதி. எடப்பாடி பழனிசாமியை சித்தம்மான்னு கூப்பிடுவாரு. இதற்கும் அவருக்கு பின்னாடி இருக்க ஜாதி. சசிகலாவை சின்னம்மான்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடியும், ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிடுறதுக்கு பின்னாடியும், அஞ்சலி அம்மாள் மற்றும் வேலுநாச்சியார் ஆகிறவங்களை குறிப்பிட்டு கூறுவதற்கு முன்னாடியும் இவருக்கு தேவையான ஜாதி இருக்கிறது மட்டும்தான் காரணம். பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி பேசுவதற்கு காரணம் கூட ஒவ்வொருக்கு போட்டோ வச்சா யார் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற சீமானோட எண்ணம் தான். ஜாதிகளை பிரச்சனை பண்ணக்கூடிய பெரிய விஷயம் கிடையாது. அதாவது பெரியாருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதிகள் முக்கியம் கிடையாது, பெரியாருக்கு எதிராக இருக்க ஜாதிகளோட ஓட்டு தான் முக்கியம்னு சீமான் நினைச்சுதான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வராரு. விஜய் கூட சீமான் இப்படி ஏதாவது சொல்லி விடுவார் என்று நினைத்து கூட கண்டனம் தெரிவிக்காம இருந்திருக்கலாம். மேலும் போட்டியில ஈடுபடாம இருக்க அதிமுக பாஜகக்கள் இது குறித்து ஒரு அரசியலை உருவாக்கி 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நடத்த தொடங்குறதுக்கான மூலசக்தியா இது இருக்கும்னு குறிப்பிடப்படுது.